அரசிடம் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைய அளவும் நிறைய எதிர்பார்ப்புடன் நிறைய கோரிக்கைகளை வைத்து வராங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழக அரசின் முதல் பட்ஜெட் வேலையில்லா வாய்ப்பு பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000, அது மட்டுமில்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500. இந்த பட்ஜெட் தாக்கல் விஷயத்துல இந்த ஒரு குடும்ப தலைவர்களுக்கு என்ன மாஸ்டர் பிளான் செய்ய போறார் என்ற தகவலை பற்றி தான் இப்ப நம்ம விரிவாக பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசு போடக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கல் விஷயத்துல வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு தாக்கல் செய்திருப்பதாக ஒரு தகவல் இப்ப கசிந்து வந்திருக்குங்க. இந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம விரிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிந்துக்க போறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பதவி ஏற்றுள்ள தமிழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில அதுல இடம்பெறக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்கள் தலைமை செயலகம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி வருகிறது. ஸோ மக்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கலில் வெளியாகும் அப்படின்னு காத்து இருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்பவே ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதனை நம்ம பார்க்கலாம். முன்பெல்லாம் அரசியலில் என்ன நடக்கிறது, என்ன செய்ய போறாங்க என்ற தகவல் மக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருந்ததுங்க. ஆனா இன்றைய சூழல்ல இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசினம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த ஆவலுடன் மிகுந்த கவனமாக கவனித்து வராங்க. அதாவது இந்த அரசு தினசரி என்ன செய்யறாங்க அப்படின்னு மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த அரசாவது அவங்க வைத்த கோரிக்கைகள், நமக்கு செய்யக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவாங்களா, இல்லை இவர்கள் என்ன செய்ய போறாங்க என்று ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு மக்களுடைய கோரிக்கை ஒவ்வொன்றாக அவர்களால் முடிந்த அளவிற்கு நிறைவேற்றி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்ததுங்க. இந்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயனுடைய தலைமையில கடந்த சில நாட்களாகவே அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி வந்தது. இதுல பாத்தீங்கன்னா புதிய நலத்திட்டங்கள், துறை வாரியான நிதி ஒதுக்கீடுகள், தொழில் வளர்ச்சி, உட்கூட்டமைப்பு, மேம்பாடு மற்றும் வேளாண் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவே தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல் அனைத்துமே பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் ரீதியாக வெளிவந்த உண்மையான தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்துல பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிட்டு உள்ளதாகவும் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் முதல்ல எப்படி இருக்க போகிறது என்ற கருத்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே ஆவலோடு காத்து இருக்காங்க. அதாவது இவர்களாவது உண்மையான ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்து மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வார்களா என்ற ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இன்றைய அளவு மக்கள் இன்றும் நம்பிக்கையோடு காத்து இருக்காங்க. ஸோ மக்களுடைய நம்பிக்கை வீணாக்காமல் கண்டிப்பா அவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயம், அவர்களுடைய வாழ்வுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு 2500 இந்த பட்ஜெட் தாக்கலில் இடம்பெயரும் என்ற எதிர்பார்ப்பு தான் இரட்டிப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வெளியிடுவாங்க அப்படின்னு மக்கள் குறிப்பாக பெண்கள் ஆவலோடு காத்து இருந்தாங்க. ஆனா அப்ப இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லைங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலில் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வெளிவரும் அப்படின்னு காத்து இருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் தேதி எப்ப வெளியாக என்று ஒரு எதிர்பார்ப்பு நீங்க கேட்டீங்கன்னா இதை பற்றிய இந்த வித தகவலும் இதுவரை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை என்று கருத்தை சொல்லி இருக்காங்க. தலைமை செயலக வட்டாரங்களில் வெளியாகும் தகவல் படி பார்க்கும்போது தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருந்த சில முக்கிய வாக்குறுதிகளை செயல்படுத்தும் வகையில தான் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் இடம்பெறலாம் என சொல்லி இருக்காங்க. என்னென்ன இடம்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி 1, அடுத்ததாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலவச எரிவாயு சிலிண்டர் தொடர்பான திட்டங்கள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண நலத்திட்ட உதவிகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக கல்வி, கடன் மற்றும் மருத்துவ காப்பீடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனைத்து விஷயங்களும் இந்த பட்ஜெட் தாக்கலில் கண்டிப்பா வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகவே மக்களிடம் இருப்பதாகவும் நம்ம சொல்லலாங்க. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த பட்ஜெட் தாக்கலில் கண்டிப்பா விழுந்திருக்கு. ஸோ இந்த பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகி வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்தால் மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த தமிழக அரசிற்கு ஒரு நன்றியை தெரிவிப்பாங்க. அதாவது மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடந்தால் இந்த தமிழக அரசின் மீது மீண்டும் மீண்டும் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். ஆனால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 அல்லது 4500 வழங்கப்படும். அது மட்டுமல்ல, மேற்கண்ட திட்டங்கள் அனைத்துமே இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படும் என்ற தகவல்களுக்கு இதுவரையும் அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல. இந்த தகவல் அனைத்துமே அரசியல் வட்டாரங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய, அதாவது கசிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான வாக்குறுதி எப்போ வரும் என்று நம்ம ஆவலோடு காத்திருக்கோம். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள், வருவாய் அதிகரிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி இருக்குங்க. இருப்பினும் இது குறித்து அரசு தரப்புல இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக எந்தவித ஒரு பதிலையும் அவங்க தெரிவிக்கவில்லை. தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டில் இடம்பெறும் திட்டங்கள், புதிய நலத்திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான உறுதியான தகவல்கள் நிதி அமைச்சர் சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்த பின்னரே தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வெளியாகும் தகவல் அனைத்துமே தலைமை செயலகம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கலில் இந்த விஷயங்கள் அனைத்துமே நடைமுறைக்கு வந்தால் மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய ஒரு தகவலாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மக்களுடைய கோரிக்கை இதற்கு அப்புறமும் இந்த அரசு கண்டிப்பாக முழுமையாக நிறைவேற்றுவாங்க என்ற நம்பிக்கை மக்களிடம் இரட்டிப்பாக இன்னும் அதிகரிக்கும். ஒரு சில மக்களுக்கு இதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இந்த திட்டங்கள் அனைத்துமே நடைமுறைக்கு வந்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த அரசின் மீது முழுமையான நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு தரப்பு கண்டிப்பாக நம்ம சொல்லலாங்க. ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.